பிரிகேட் ஹோட்டல் வென்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, 16 இயர்ஸா இவங்க பில்ட் பண்ண இந்த பிசினஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் சேம் குரோத் லெவல நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இவங்க அச்சீவ் பண்ண போறதா மேனேஜ்மென்ட் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பிரிகேட் ஹோட்டல் மெயினா ஃபோக்கஸ் பண்றது அசெட் ஓனர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட். அசெட் ஓனர்ஷிப் அதாவது இந்த ஹோட்டல் பிசினஸ இவங்களோட ஓன் அண்ட் லீஸுக்கு கிடைக்கிற ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட் அதாவது இவங்க ஒரு ஹோட்டல் டெவலப்பரா இருக்காங்க. ஒரு லேண்ட வந்து லீஸுக்கு எடுத்து அத டிசைன் பண்ணி ஃபைனல் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிய இவங்களே ஓனா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இந்த ஹோட்டல்ல வந்து பிரிகேட் ஹோட்டல் வந்து ரன் பண்ண மாட்டாங்க. ரன் பண்றது பார்த்தீங்கன்னா, மெரியாட், அக்கார், ஐஹெச்ஜி இந்த மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸோட அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ஆப்பரேஷன்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டே டூ டே ஒரு ஹோட்டல்ல நடக்கிற ஆப்பரேஷன்ஸ் லைக் செக் இன் பண்றது, செக் அவுட் பண்றது, ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ் பண்றது, ஃபுட் அண்ட் பிவரேஜ் ஸ்டாஃப வந்து மேனேஜ் பண்றது, இவங்களோட பிராண்டிங்க வந்து மார்க்கெட் பண்றது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாமே இந்த இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து பார்த்துப்பாங்க. ஸோ பிரிகேட் ஹோட்டலோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களோட அசெட் ஓனர்ஷிப்ல இந்த இன்டர்நேஷனல் கம்பெனி ஆப்பரேஷன் பண்றது மூலமா இந்த ஹோட்டல் பிசினஸ்ல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ பிரிகேட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இவங்க குடுக்குற சர்வீசஸ்க்கு அப்புறம் ராயல்டி சார்ஜ் வந்து பே பண்ணிருவாங்க. சேம் இந்த பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, இந்த சாலட் ஹோட்டல், வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஜுனிபர் ஹோட்டல் வந்து பண்றாங்க. லைக் வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, இவங்கள மாதிரியே ஓனா வந்து ஹோட்டல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஹோட்டல அக்யூர் பண்ணி சேம் இந்த மெரியாட், அக்கார், ஐஹெச்ஜி இந்த இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸோட இவங்களோட பிசினஸ வந்து இவங்களும் ஆப்பரேட் பண்றாங்க. லைக் இந்த பிரிகேட் ஹோட்டல் மாதிரி. அண்ட் தாஜ், ஒபராய், ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓன் ஹோட்டல இவங்களே ஓனா வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஏன்னா தாஜ் ஹோட்டல்லாம் வந்து ஒரு பெரிய பிராண்ட். ஸோ அவங்களோட பிராண்டிங்க யூஸ் பண்ணி அவங்களே ஓனா வந்து ஆப்பரேட் பண்ணிப்பாங்க. பிரிகேட் ஹோட்டல்ல டோட்டலா 9 ஹோட்டல் இருக்கு. இதுல 4 ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓன் ஹோட்டல். 5 ஹோட்டல் வந்து லீஸுக்கு எடுக்கிற ப்ராப்பர்ட்டி. அதுல ஒன் ஆஃப் த ஹோட்டல் வந்து இவங்களோட ப்ரமோட்டர் கிட்ட இருந்து லீஸ்க்கு எடுக்குறாங்க. ஸோ இந்த ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர், மைசூர், சென்னை, அ கொச்சி இந்த மாதிரி சவுத் இந்தியா ரீஜியன வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்களோட ஹோட்டல் பிசினஸ் வந்து பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களோட ஒவ்வொரு ஹோட்டல் நேம்க்கு பின்னாடியும் இந்த இன்டர்நேஷனல் ஆப்பரேட்டரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் மெரியாட், அக்கார், ஐஹெச்ஜி. ஸோ இந்த மாதிரி இவங்களோட ஹோட்டல் நேம் லைக் ஹாலிடே இன் பை ஐஹெச்ஜி. ஸோ இப்படி இன்டர்நேஷனல் பிராண்ட் நேம மென்ஷன் பண்றதுனால, நெறைய இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் வந்து இந்த பிராண்ட வந்து ஈஸியா செலக்ட் பண்ணி இந்த ஹோட்டல்ல வந்து புக் பண்றதுக்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ சரவண பவன் ஹோட்டல். இது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயுமே மேஜரா இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஃபுட் அண்ட் அவங்களோட சர்வீசஸ் வந்து ஈஸியா மக்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதனால அந்த சரவண பவன்ற பிராண்ட் வந்து எந்த ரீஜியன்ல இருந்தாலும் மக்கள் ஈஸியா வந்து அத புக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான் இந்த இன்டர்நேஷனல் பிராண்ட வந்து யூஸ் பண்றதுனால, நெறைய இன்டர்நேஷனல் கிளையண்ட்ஸ் வந்து இந்த ஹோட்டல்ல வந்து புக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளையண்ட்ஸோட கவுண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கும் இந்த பிராண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆப்பரேட்டர் மாடல் மூலமா என்ன பெனிஃபிட்னா, இவங்களுக்கு நெறைய இன்டர்நேஷனல் கஸ்டமர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, இவங்களோட பிராண்ட் விசிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பரேட் பண்றதுக்கு செப்பரேட்டா ஒரு டீம வந்து ப்ரொஃபஷனலா ட்ரெயின் பண்றதுன்றது இந்த கம்பெனிக்கு ஒரு பர்டனா இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல இந்த சர்வீசஸ் எல்லாமே குடுத்துட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸையும் இவங்க வந்து ப்ரொஃபஷனலா எஃபிஷியன்ட்டா வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு குளோபல் ராயல்டி புரோகிராம் மூலமா நெறைய கஸ்டமர்ஸ வந்து கேம்பெயின் பண்ணி நெறைய கிளையண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி கிடைக்கிறதுனால, ஆக்குபன்சி ரேட்டும் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க நெறைய வீடியோ கான்ஃபரன்ஸ், ஸ்பாஸ், பூல்ஸ், லான்ச் சர்வீஸ் இந்த மாதிரி லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மிட் ஸ்கேல் செக்மென்ட்ல வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ பண்றாங்க. 43% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, மெரியாட் ஹேண்டில் பண்ற 2 ஹோட்டல்ஸ் மூலமா இருந்து ஜெனரேட் ஆகுது. பிரிகேட் ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இந்த ஹோட்டல் எல்லாமே யாரோட ஹெல்ப்னா, அவங்களோட பேரண்ட் கம்பெனியோட ஹெல்ப் மூலமா பண்றாங்க. பிரிகேட் என்டர்பிரைஸ் லிமிடெட் இவங்க வந்து 1995ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. 2007ல NSE, BSEல லிஸ்ட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி அசெட் டெவலப்பர். அதாவது
ஹாஸ்பிட்டாலிட்டி, லீசிங், ரீட்டெயில், கமர்ஷியல் இந்த மாதிரி மல்டிபிள் ஆசெட் டெவலப்பரா இருக்காங்க. இவங்க வந்து ரியல் எஸ்டேட் ஃபீல்டுல வந்து எக்ஸ்பர்டீஸா இருக்கிறதுனால, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ வந்து அனலைஸ் பண்ணி, எந்த லொகேஷன்ல இந்த ஹோட்டல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா ரெவென்யூ வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும். இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த பெல்லோட இந்த பிராண்ட யூஸ் பண்ணி, அவங்களோட நெட்வொர்க்ல இருக்கிற நெறைய கார்ப்பரேட்டோட டை அப் வச்சுக்கிறதுக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டி அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர்ஸோட கொலாபரேஷன் பண்றதுக்கும், இந்த பேரண்ட் கம்பெனி வந்து ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 கம்பெனியுமே ஹெச்ஆர், அக்கவுண்டிங், ஃபினான்ஸ் இது எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸும் வந்து இந்த கம்பெனில வந்து குறையுது. ஸோ டோட்டலா 9 ஹோட்டல்ஸ் வந்து கரண்ட்டா ஆப்பரேஷன்ஸ்ல இருக்கு இந்த கம்பெனில. இதுல 1064 ரூம் கீஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 9 ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, 2018ல இந்த பேரண்ட் கம்பெனிட்ட இருந்து தான் இந்த கம்பெனி வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பைப்லைன் வந்து 10 நியூ ஹோட்டல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா இருக்காங்க. இதுல 5 வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. ஸோ இந்த 5 நியூ ஹோட்டல்ஸ் டோட்டலா இந்த 10 ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, FY 28 டூ 30க்குள்ள வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, FY 28ல வந்து சென்னை அண்ட் பெங்களூர் ஹோட்டல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருவாங்க. ஹைதராபாத் அண்ட் கேரளா ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா, FY 29ல வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ FY 29ல இவங்க கிட்ட அரவுண்ட் 2560 வரை ரூம்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல 10 ஹோட்டல்ஸ் வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறதுனால தான் மேனேஜ்மெண்ட் வந்து இன்டர்வியூல இவங்க 16 இயர்ஸா இவங்க பில்ட் பண்ண இந்த குரோத்த வந்து ஜஸ்ட் 5 இயர்ஸ்லயே இவங்க வந்து அச்சீவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் ரெவென்யூல 62% பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ரூம் புக்கிங் மூலமா கிடைக்குது. அண்ட் 32% பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் பெவரேஜ் செக்மெண்ட் மூலமா இவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது. ஸோ ரீஜியன் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட 9 ஹோட்டல்ல 4 ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ரீஜியன்ல தான் இருக்கு. ஸோ பெங்களூர் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா, 63% டோட்டல் ரெவென்யூல இருந்து ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. ஸோ மேஜரா வந்து இவங்க பெங்களூர் சிட்டிய வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டு வராங்க. கரண்ட் இயர்ல 16%ல இவங்களோட ரெவென்யூ குரோத் வந்து இருக்கு. EBITDA மார்ஜின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா 35%ல குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, FY 23ல நெகட்டிவ்ல இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ்னால வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து FY 23ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ FY 24 கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல வந்து ப்ராஃபிட் வந்து ஸ்லைட்டா வந்து லோயரா இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, பிரிஃபர்டு டாக்ஸ்னால. லைக் இது ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் மாரி தான். லைக் ஃபியூச்சர் டாக்ஸ் பேமெண்ட் மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ்னால வந்து கரண்ட் இயர்ல இவங்களோட ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. டோட்டல் பாரோயிங் கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 594 கோடி வரை இருக்கு. இந்த கம்பெனில ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ரூம் ரேட் பார்த்தீங்கன்னா, 6,693. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, லக்ஸரி அதாவது பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது ஒரு மிட் ஸ்கேல்லயும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஸோ ஆவரேஜ் ரூம் ரேட் வந்து கொஞ்சம் லோயரா தான் இருக்கு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாவும் இருக்கும். ஆக்குபன்சி பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 77%ன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அபவுட் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டைரக்ட் கம்பேரபிள் பியர் கிடையாது. ஏன்னா, இவங்க வந்து ஹோட்டல்ஸ வந்து இவங்க ஓனாவே பில்ட் பண்ணி இந்த ஹோட்டல் பிசினஸ் வந்து பண்றாங்க. இன்டர்நேஷனல் ஆப்பரேட்டர்ஸ வச்சு இவங்க பிசினஸ வந்து ரன் பண்றாங்க. ஸோ சிமிலர்ல செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, வென்டிவ் வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களோட வந்து கம்பேர் பண்ணலாம். ஏன்னா, வென்டிவ் தான் வந்து ரீசென்ட்டா IPO வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆப்பரேட்டர்ஸ வச்சு அவங்களோட பிசினஸ வந்து ரன் பண்றாங்க. பட் பிரிகேட் வந்து அவங்களோட ஹோட்டல்ல ஓனா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. வென்டிவ் வந்து அக்விசிஷன் பண்றது மூலமா வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ வந்து அக்யூர் பண்றாங்க. லைக் 2023ல தான் வந்து இவங்க கிட்ட இருக்கிற இந்த 11 ஹோட்டல்ஸ வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. பட் இந்த பிரிகேட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 16 இயர்ஸா வந்து இந்த 9 ஹோட்டல்ஸ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரிகேட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா ரீஜன ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, லக்ஸரி செக்மெண்ட்ல இன்டர்நேஷனல் லெவல்ல மாலத்தீவ், ஸ்ரீலங்கா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் பிரிகேட் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன்ல தான் இந்த லக்ஸரி அண்ட் லெக்சர் செக்மெண்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறதா சொல்றாங்க. ரெவென்யூ ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, 468 கோடி பிரிகேட் ஹோட்டல். இவங்க 2160 கோடி. ஸ்கேலிங் வைஸ் வந்து வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து லார்ஜரா இருக்காங்க. அதனால தான் அவங்களோட ரெவென்யூவும் அதிகமா இருக்கு. EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 35% இன் பிரிகேட் ஹோட்டல், 47 இன் வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இவங்க ஹை இன் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்ல வந்து குரோ ஆயிட்டு வராங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் வந்து லோயர் ரேஞ்சுல இருக்கு.
இந்த கம்பெனில கரண்ட்டா 617 வரை டெப்ட் இருக்கு பிரிகேட் ஹோட்டல்ல. ஐபிஓ புரோசீட்ஸ் மூலமா டெப்ட்ட ரீபே பண்ணதுக்கு அப்புறமா அரவுண்ட் 120 கோடி வரை தான் டெப்ட் இருக்கும். ஸோ டெப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிருவாங்க. இந்த கம்பெனில 3609 கோடி வரை டெப்ட் இருக்கு. போஸ்ட் ஐபிஓல 2209 கோடி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கடன் மூலமா தான் அவங்களோட இந்த ஹோட்டல் பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. பட் பிரிகேட் வந்து அவங்களோட இன்டர்னல் ஃபண்டிங்க வச்சு அவங்களோட பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ புரமோட்டர் வந்து ஹெல்ப் பண்றாங்க மூலமாவும். ரென்டல் மூலமா வர இன்கம் பார்த்தீங்கன்னா, பிரிகேட் ஹோட்டல்ல ஜஸ்ட் 1% தான். இவங்களுக்கு 25% டோட்டல் ரெவன்யூல இன்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ரென்டல் மூலமா தான் கிடைக்குது. இவங்களோட குரோத் பார்த்தீங்கன்னா, அடிஷனலா 10 ஹோட்டல்ஸ் வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா இருக்காங்க. ஸோ FY 29ல இவங்களோட இன்வென்டரி கீஸ் பார்த்தீங்கன்னா, 2560 கீஸ் ஆயிருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா, 14 ஹோட்டல்ஸ் வந்து FY 25ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ் ரீஜியன்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஆக்குபன்சி வந்து பிரிகேட் ஹோட்டல்ல 77% ரொம்பவே ஹையர் ஆக்குபன்சி ரேட்ல இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஸரி செக்மெண்ட்ல 64% ஆக்குபன்சி ரேட்ல இருக்காங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பிரிகேட் ஹோட்டல் வந்து அவங்க ஹை நெட் வொர்த்ல டெப்ட் வந்து லோயர் ரேஞ்சுல ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, லக்ஸரி செக்மெண்ட்ட பேஸ் பண்ணி இவங்களோட ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ண போறதா இருக்காங்க. வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல லக்ஸரி செக்மெண்ட்ல வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களோட ஹையர் அக்யூசியேஷன்னால இவங்களோட டெப்ட்டும் வந்து இந்த கம்பெனில அதிகமா இருக்கு. டோட்டலா 559 கோடி ஃப்ரெஷ் மூலமா ரைஸ் பண்றாங்க. இதுல 468 கோடி டெப்ட் ரீபேமெண்ட் பண்ண போறாங்க. 107 கோடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட புரமோட்டர் கிட்ட இருந்து லேண்ட வந்து அக்யூசியேஷன் பண்ணலான்னு இருக்காங்க. 324 கோடி ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா ரைஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 17 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்காங்க. 70% பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 6 ஸ்கீம் அதாவது டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருக்கு. அபௌட் ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ சிஏஜிஆர் 16%ல குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம FY 28ல வந்து அரவுண்ட் 730 கோடி வரை ரெவென்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம FY 28ல இவங்க வந்து நெறைய லக்ஸரி செக்மெண்ட்ல வந்து அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ 40-45%ல இவங்களோட எபிட்டா வந்து குரோ ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பேட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 33 க்ரோர்ல இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் தான் மடங்கு FY 28ல 87 க்ரோர் வரை ரீச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரண்ட்டா பிஇ பார்த்தீங்கன்னா, 144 டைம்ஸ்ன்னு ரொம்பவே அக்ரெசிவ் பிரைஸ்ல இருக்காங்க. இது நெக்ஸ்ட் இயர்லயே ஃபேர் வேல்யூவேஷன்ல வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அரவுண்ட் 72x பிஇல வந்து நெக்ஸ்ட் இயர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ஃபைனல் வெர்டிக்ட் பார்க்கலாம். கரண்ட் பிரைஸ் வேல்யூவேஷன் அக்ரெசிவா இருக்கு. நெக்ஸ்ட் இயரே வந்து இது வந்து பெட்டர் வேல்யூவேஷன்ல வராங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி குரோத் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 4-10%ல சவுத் இந்தியா ரீஜியன்ல வந்து சிஏஜிஆர்ல குரோத் ரேட் வந்து இருக்கு. அண்ட் இவங்களோட ஃபியூச்சர் குரோத் பார்த்தீங்கன்னா, 10 ஹோட்டல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் டிமாண்ட் வந்து டீசென்ட்டா இருக்கு. மேனேஜ்மென்ட் சைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஃபியூச்சர்ல வந்து லக்ஸரி எக்ஸ்பான்ஷன ஃபோக்கஸ் பண்றதுனால, இப்போ கரண்ட் இயர்ல 16% வரை ரெவென்யூ இருக்கு. ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறமா இன்னும் இவங்களோட ரெவென்யூ வந்து அதிகமாகும்னு சொல்றாங்க. ஆக்குபன்சி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 77லேருந்து 80 வரை டார்கெட் வச்சிருக்காங்க. இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 40-50% வரை ரீச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த எக்ஸ்பென்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது 1.5 இயர்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனில எந்த ஒரு நியூ டெப்ட்டும் தேவைப்படாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இவங்களோட இன்டர்னல் ஃபண்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மேனேஜ்மென்ட் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஐபிஓ மூலமா 60% வரை டெப்ட் ரீபேமெண்ட் பண்றாங்க. ஸோ டெப்ட் லெவல் வந்து இந்த கம்பெனில ரெடியூஸ் ஆகுது. அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 4.4%. செகண்ட் டே ரீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 4.92 டைம்ஸ் வரை இருக்கு. அபவுட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, 92 க்ரோர் வரை ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் லிட்டிகேஷன் வந்து இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நெறைய எக்ஸ்பான்ஷன் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இவங்களோட லேண்ட் அக்யூசியேஷன்ல ஏதாவது ஒரு டிலே ஏற்பட்டுச்சுன்னா, இவங்களோட ஃபியூச்சர் குரோத்த வந்து மேஜரா அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா, ஐபிஐஎஸ் டெயில் இவங்களோட இந்த ஹோட்டல ஸ்டார்ட் பண்ண ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வரை டிலே ஆகுச்சு. ஸோ இது எல்லாமே ரிஸ்க்கா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஒன்லி ஃபார் ஸ்மால் லிஸ்டிங் கெயின்க்காக மட்டும் தான். ஏன்னா, இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல தான் இவங்களோட குரோத் ரேட் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ, நீங்க ஒரு பேஷண்ட் பிளேயரா இருந்தீங்கன்னா, அரவுண்ட் 5 இயர்ஸ் வரை நீங்க வெயிட் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு இந்த ஐபிஓல நீங்க அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் வந்து
ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் வந்து இனிஷியலா எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா, ரெவன்யூ ஜெனரேட் பண்ண அதிக டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி லிஸ்டிங் வந்து இந்த ஐபிஓல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் லிஸ்டிங் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை மெதுவா தான் வந்து குரோத் இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் லிஸ்டிங் கெயின்க்காக இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் வந்து 5 இயர்ஸ் வரை நீங்க லாங் டெர்ம் ஹோல்டு பண்ணீங்கன்னா, பெட்டர் குரோத் வந்து இந்த கம்பெனில எதிர்பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் மூலமா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.